ஓகே ஓகே குட். ஆ ரைட். இதெல்லாம் எழுதிட்டீங்களா பிள்ளை? யூஎஸ்பி துறையில இணைக்கத்தக்க யூஎஸ்பி துறைனா பிள்ளைங்க அந்த கேபிளை தான் சொல்றது. சரியா? இதை கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு பிரிண்டர் ஒன்று வாங்குனீங்கன்னா ஒன்று இந்த இப்போ பிரிண்டர் வாங்கின பிள்ளைங்க எப்படி வாங்குவீங்க? கேபிள் போடுறது வாங்குவீங்க, வயர்லெஸ் உள்ளது வாங்குவீங்களா? வயர்லெஸ். வயர்லெஸ் தான் வாங்கணும். ஏன் தெரியுமா? அப்போ எங்களுக்கு ஃபோனில் உள்ள நிறைய டாக்குமெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஸ்கூலில் டீச்சர்ஸ்மார்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் போகிறாங்க. அப்போ என்ன செய்வோம் நம்ம? பிரிண்டர் ஒன்று வாங்கினா வைஃபை கனெக்ட் பண்ணி ப்ளூடூத்தில் வந்து பிரிண்ட் அவுட் கொடுக்கலாம். புரிஞ்சா? ம். அது எங்களுக்கு ஈஸி. ஓகே அக்ஷயன். ம். எழுதிட்டு. ம். இதில் எழுதிட்டீங்க தானே எல்லாம்? ரைட். இன்னைக்கு பாருங்க பிள்ளைகள், வைஃபை லோகோ எல்லாம் தெரியுமா? வைஃபை ப்ளூடூத் லோகோ தெரியுமா பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும்? ஓ சரி. ரைட். இதுதான் வைஃபை. இது எங்கெங்க லோகோ பார்த்துருக்கீங்க? எந்த இடத்துல பார்த்துருக்கீங்க ஃபோன்ல இதெல்லாம் இருக்கு சார். வெரி குட். ஃபோனில் பார்த்துருக்கீங்க. வேற எங்க பார்த்துருக்கீங்க? சார் மொபைல் ஃபோன். சின்ன சின்ன ப்ளூடூத்ல சில நேரம் வரும் சார். வேற ஃபோனில் பார்த்துருக்கீங்க. வேற லேப்டாப்பில் லேப்டாப்பில் பார்த்துருப்போனா ஃபோன்லேயும் லேப்டாப்லேயும் பார்த்துருப்பேன். ஸ்மார்ட் டிவியில் வருங்கம்மா. ஸ்மார்ட் டிவியில் வருமா பிள்ளைகள்? ஓ வெரி குட். சார். ஸ்மார்ட் டிவியில் வந்திருக்கும். சரி ஓகே. இது வந்து தெரியுதானே இந்த லோகோ ப்ளூடூத் எப்படி ப்ளூடூத் ஆன் பண்ணுறது? ப்ளூடூத் கிளிக் பண்ண உடனே. ஆ அதாவது ப்ளூடூத் ஆன் பண்ணி ஸ்கேன் பண்ணணும்னா அப்போ எந்த ஃபோன்லேருந்து உங்கள் ஃபோனுக்கு ப்ளூடூத்தில் ஏதாவது இமேஜ் எல்லாம் அனுப்ப தெரியுதானே உங்களுக்குண்ணா? ஓ சார். வைஃபை நான் சொல்லுங்க பாப்பா எனக்கு. வைஃபைனா எப்படின்னு சொல்லுங்க யாராச்சும் எனக்கு. வைஃபைனா என்ன? சார் நம்ம ஃபோன்ல உள்ள டேட்டாவை இன்னொரு டிவிக்கோ இல்லது ஃபோனுக்கோ கனெக்ட் பண்ணி டேட்டா ம். கொடுக்குறோம் சார். எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது பிள்ளை? ஹவு டு கனெக்ட்? பாஸ்வேர்ட் சார் அதில் போயிட்டு கொடுத்துட்டு அதில் சர்ச் பண்ணி அதோட நம்ம ஃபோனோட பேர் வரும் சார். அதை கிளிக் பண்ணி நம்ம பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா அது கனெக்ட் ஆகிடும் சார். விளங்குதா? சஸ்மிக்காவுக்கு விளங்குச்சா எப்படி வைஃபை கனெக்ட் பண்ணுறதுன்னு? ஹொபீனாக்கு விளங்குச்சா? சார் நான் இப்பதான் ஜாயின் ஆனேன். நான் கேட்டேன்னா அந்த வைஃபையையும் ப்ளூடூத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது, டிவைஸ்க்குள்ளே எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு இருந்தானே அவங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்க. ஆம் சார். ரைட் ஓகே. மெய்முனா மதி ஓகே. மெய்முனா கேளுமா. ஏலம் சார். அவரோட பேரை சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனோ தெரியல. அந்த ஏலம் ரெண்டு விலங்கல்லடா. யூ கேன். மிதுஷிகா கேளு தானே? ரைட் ஓகே. இதை வச்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே வெரி குட். சரி. ம். பூனைக்கிழமை பார்த்தது தானே பிள்ளைகள்? அதாவது என்ன, எப்படி நம்ம ஒரு கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ண போது என்ன டெக்னிக்கலாக என்ன யூஸ் பண்ணணும், டெக்னிக்கல் இல்லாத விஷயங்களை பார்த்துட்டோம் தானே? ஆம் ஒரு சார் கம்ப்யூட்டர். பாத்து சார். ஓகே குட். சரி வெரி குட். சரி. ஓ சரி. இப்போ பிள்ளைங்க இந்த இந்த விஷயத்தை பார்த்துட்டோமான்னு பாருங்க. நான் ஒரு ஸ்க்ரீனில் போடுறேன். இது பார்த்துட்டோமான்னு பாருங்க பிள்ளைங்க. இது இப்படி ஒன்று படிச்சோமான்னு பாருங்க. இந்த கேபிள் ஒன்று இன்னும் இல்ல சார். இல்லையா பிள்ளைகள்? அதாவது உங்களோட கம்ப்யூட்டருக்கும் சில நேரம் இன்னும் இல்ல சார் படிச்சு வைப்பேன் சார். லேப்டாப்லேயும் இருக்கும் பிள்ளைகள் பாருங்க. அதாவது இங்கே பாரு, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6, நம்பர் 7 போட்டு இதுக்கு விட எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க? ம் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கொள்ளணும் பிள்ளைங்க. சரியா? கேபிள்ஸை பற்றி ஃபுல்லாக நீங்கள் ஓகே சார். தெரிஞ்சுக்கொள்ளணும். என்ன செய்ய போறீங்க? இது எப்படி செய்வோம் அது? உங்களுக்கு நான் அதை வந்து இதை உங்களுக்கு நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் அனுப்புகிறேன். நீங்கள் வந்து எழுதிக்கொள்ளுங்க. PS2 துறைக்கு வந்து இன்னத்தை போடலாம். PS2 துறை இருக்கு தானே பிள்ளைகள்? இது இருக்கு. இதுக்கு இன்னத்தை கனெக்ட் பண்ணலாம். இதுக்கு இன்னத்தை கனெக்ட் பண்ணலாம். இந்த நம்பர் 2க்கு வந்து எதை கனெக்ட் பண்ணலாம்? இப்போ உதாரணம் வந்து நான் சொல்ல போகிறேன். இப்போ இங்கே சார் 5 இருக்குது. டிஸ்பிளே இருந்து என்ன சொல்லுங்க? எல்லாம் சொல்லுங்களேன். சார் அந்த கேபிள் கனெக்ட் ஆமாம் அந்த போடுவாங்க சார். கேபிள் இன்னத்தோட சம்மந்தம். உதாரணம் ஒரு மவுஸ் இருக்கு தானே? மவுஸை 1ல கனெக்ட் பண்ணலாமா, 7ல கனெக்ட் பண்ணலாமா, 3ல கனெக்ட் பண்ணலாம், 1ல கனெக்ட் பண்ணலாம் நான் கேட்குறேன் யார்கிட்ட?
ஏன் நம்ம பிரணேஷ் கிட்ட கேட்டேன். பிரணேஷ் எதில் கனெக்ட் பண்ணலாம்? மவுஸ் கையில் வச்சுருக்கீங்க, கடையில் வாங்கி வயரை போட்டு மவுஸும் கிடச்சி. ஒன்னில் கனெக்ட் பண்ணுவீங்களா இல்லாட்டி வேறு எங்கேயாவது கனெக்ட் பண்ணுவீங்களா? சார் 3ல வெரி 3-ஆ 6-ஆ? சார் நான் 6 சார். 6 தான், வெரி குட். அதாவது யூஎஸ்பி. அதாவது இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முதல் உள்ள கம்ப்யூட்டர், 5 6 பழைய கம்ப்யூட்டர்னால பிள்ளைங்க மவுஸ் கேபிள் வந்து இந்த இதில் தான் கனெக்ட் பண்ணலாம். இது மவுஸும் கீபோர்டும். இப்போ வந்து யூஎஸ்பினால இவர் சொன்ன மாதிரி யார் பிரணேஷ் இருக்காரு, 6ஆவதுல கனெக்ட் பண்ணலாம். இப்போ வாங்கின மவுஸ் சரி. இது முன்னைய காலம், கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல கம்ப்யூட்டர் சரி. அது சரியா, இப்போ உள்ள கம்ப்யூட்டர்ஸ் இது வராது. ஓகே. சரி, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோளுங்க. PS2, சமாந்திரத்துறை, HDMI எல்லாம் பார்த்துருக்கீங்க. RJ45 இதை எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைங்க, அப்படியே துறைகள் அப்படியே எழுதிக்கொள்ளுங்களே. கணனி சார் துறைகள். சொல்லுங்க. சார் நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டேன் சார், நோட்ஸ் அனுப்பி விடுறேன்னு சொன்னீங்க. ஐயோ, சரி, நான் இப்போ அனுப்பிடுறேன். திருப்பி இருக்க போட்டு விடுங்களேன். ஆ ஓகே சார். முபீனா தானே? ஆமாம் சரி சார். சரி, நான் அனுப்பிவிடுறேன். எனக்கு போன காலம் மழை கவரேஜ்னால அப்படியே நான் மறந்துட்டேன். சரி, இன்றைக்கு அனுப்பிவிடுறேன். திருப்பி போட்டு விடுங்களே. ஓய், நேமே போட்டு. தேங்க்யூ, போட்டுங்க. ஓகே, நோட்டட். சரி, ஓகே பிள்ளைகள் எழுதுங்க இதை. எழுதுங்க பிள்ளைகள். ஓகே. ஓகே சார். இந்த சைடுல உள்ள போட்டோ வரையணுமா சார்? உங்களுக்கு வர ஏழுமா? உங்கள் பையன் வர கிளியராக இல்லைண்ணா, நான் அதை அனுப்பி விடுறேன் பிள்ளைகளை. இதை நான் உங்களை அனுப்பி சார் விடுறேன். நான் எக்ஸ்கியூஸ் உங்களை சார், அனுப்பி சொல்லுங்க தம்பி. நான் செட்டில் அனுப்பியிருக்கேன் சார். சட்டில் அனுப்பியிருக்கீங்களா? ஷா, குட். எல்லாத்துக்குமா? எல்லாத்தையும் தான். எல்லாத்துக்கும் அனுப்பிங்க, பார்ப்போம். ஜிஎன் ஒன்று அனுப்பியிருக்காருண்ணா. வெரி குட். குட். அந்த ப்ளூடூத் இதை அனுப்பியிருக்கிறாரு. தேங்க்யூ. ஓகே சார். அதெல்லாம் பாருங்க பிள்ளைங்க, அந்த ப்ளூடூத் லோகோ அனுப்பியிருக்காரு பாருங்க. பிள்ளை, நான் உங்களுக்கு அந்த ஒரு பாருங்க, ஒன்று அனுப்பியிருக்கேன், வந்திருக்கான்னு பாருங்களே. நான் ஒன்று அனுப்பியிருக்கேன், வந்திருக்கான்னு பாருங்க பிள்ளைங்கள்லாம். ஓப்பன் ஆகுதோ தெரியல. நோ பீன் வந்திருக்கா? சார். சரி.
நீங்க ரைட், அதை பாருங்க. ஓகே, சரி, எழுதிட்டு சொல்லுங்க பிள்ளைகள். நான் அடுத்த பகுதிக்கு போவோம். எழுதியாச்சு. எல்லாம் எழுதிட்டீங்களா? சரி, வெரி குட். ரைட். இப்போ பிள்ளைகள் நான் சொல்லி தர போகிறேன். இப்போ முதலாவதுக்கு வந்து நம்பர் ஒன்றுக்கு வந்து என்ன, மவுஸை கனெக்ட் பண்ணுறதா, கீபோர்டை கனெக்ட் பண்ணுறதா, மானிட்டர் கனெக்ட் பண்ணுறதா, அப்படி படிக்க போகிறோம். சரியா? உங்களுக்கு தெரியும். ஆறாவது வந்து என்ன கனெக்ட் பண்ணலான்னு உங்களுக்கு தெரியும்னா, ஆறாவதுக்கு எல்லாம் படிச்சிட்டீங்க தானே? ஆறாவதுக்கு வந்து எல்லாம் தெரியும். இப்போ ஏழாவது இங்க பாருங்க. நீங்கள் வேணா நோட் ஒன்று பண்ணி, இது வந்து எப்பயுமே உங்கள் சிலபஸ்க்கு இது மாறாது. இங்கே பாருங்க, என் ஸ்க்ரீன் பிள்ளைகளுக்கு கிளியராக இருக்கா? ஓ சார். கிளியர். கிளியராக இருக்கு தானே? ரைட். பாருங்க, உங்களுக்கு எப்படி வாசிக்க இயலுமான்னு பாருங்க பிள்ளைகள். பிள்ளைகள் வாசிக்க இயலுமான்னு பாருங்க. ஆ ஆம் சார். வாசிங்க வாசிங்க பார்ப்போம். ஒவ்வொரு தனித்தனியாக எல்லாம் வாசிங்க பார்ப்போம். எல்லாம் தனித்தனியாக வாசிங்க பார்ப்போம் எல்லாம். சார் வாசிக்கலையாவா? வாசிங்க, கொஞ்சம் வாசிங்க. PS2 வகை சாவி பலகை சுட்டியை தொடுப்பதற்கு பயன்படும் இல்லை இல்லை, நிறம். அக்ஷயன் மனசுக்குள்ள வாசிங்க. ஓகே சார். அக்ஷயன் மனசுக்குள்ள வாசிங்க, நான் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தரேன். ம் வாசிட்டீங்க பிள்ளைகள். இங்கே பாருங்க பிள்ளை, முதலாவது பாருங்க PS2 இருக்கு. அதாவது PS2 துறை. இங்கே வந்து ஊதா கலர் வந்து பச்சை. இது கேள்வி கேட்டால் பதில் சொல்லுது. ஊதா கலர் வந்து என்ன போடுறது? ஊதா கலர் சாவி பலகை, கீபோர்ட். சாவி பச்சை பலகை. என்ன, வெரி குட். கிரீன் கலர் சுட்டி. சுட்டி. சுட்டிக்கு இங்கிலீஷ்ல சொல்றது மவுஸ். மவுஸ். ரைட். ரெண்டாவது பார்த்து சொல்லுங்க. ரெண்டாவது என்ன சொல்லுங்க? சமாந்தரத்துறை. சமாந்தர ஆ, துறை. அது அது பிள்ளைங்க நீங்கள் பேங்க்குகளில் பார்த்துருப்பீங்களா? பிரிண்டர்ஸ் பார்த்துருப்பீங்களா? பேங்க்குகளில் இருக்குமே, காகில்ஸ் ஃபுட் சிட்டிகளில் ஓ இருக்குமே, சார். பிரிண்டர்ஸ் பார்த்துருக்கீங்களா? சின்ன பிரிண்டர்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஓ சார். அந்த பிரிண்டர் பில் வந்து வருமா இந்த சார்? அந்த அந்த பெருசு மாதிரி சத்தம் கேட்குமே, ஷீட்ஸ் கச கசன்னு சத்தம் கேட்குமே. ஓ சார். அந்த பிரிண்டர் வந்து நான் ஒரு பிரிண்டர் பிக்சர்ஸ் போடுறேன் பாருங்க. சார் அந்த பில் பிரிண்ட் தயாரிக்கப்படும். கொஞ்சம் நான் பிக்சர்ஸ் கொஞ்சம் போட்டு பாருங்களேன். நான் போட்டு வரேன் பாருங்க. இது நான் போடுறேன். பிரிண்டர் கேபிள் பார்ப்போம். பிரிண்டர்ஸ் கேபிள்.
ஸ்க்ரீன் விளங்குதா பிள்ளைகளுக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் விளங்குது. விளங்குதா? என்ன அது பிரிண்டர் கேபிள்ஸா? பிரிண்டர் கேபிளா பிள்ளைகள்? இல்ல சார். இல்ல சார். நோட் சார். ஒபினா விளங்கலையா? சார் நீங்க முதல்ல போன நோட்ஸ் தான் சார் இருக்கு. இப்ப வந்துச்சு சார். பாருங்க இதுதான் கேபிள்ஸ் பிள்ளை, பிரிண்டர் கேபிள். இது வந்து யூஎஸ்பி. இப்போ இந்த கப்பை நீங்கள் கடையில் போய் வாங்கின பிள்ளை இந்த மாதிரி கேபிள்ஸ் தான் வரும். ஓகே இருங்க. ஓகே சார். இந்த கேபிளாம் 25 துவாரம் உள்ளது. இருங்க கொஞ்சம் இருங்க, கவரேஜ் கொஞ்சம் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. இதை பாருங்க பிள்ளை. இந்த பிள்ளை பார்த்தீங்களா? இந்த கேபிளை பார்த்தீங்களா பிள்ளை? அந்த துவாரங்களை ஆம் சார். அது இதுதான், அது இதெல்லாம் இதுதான் சொல்றது. டிசி 25 பின் உள்ளது, பிரிண்டர்ஸ்க்குள்ளது. ஓகே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ம் பேரலல்னா இது யூஎஸ்பி போகுது. சரியா? ரைட். இந்த இது பிரிண்டர் போகாது. ரைட். ரைட். ஸ்க்ரீன் வழங்குத பிள்ளைகள் அது அச்சு பொறுக்கி போடுறது. HDMI-ன்னு எல்லாம் தெரியும் உங்களுக்குன்னா பிள்ளைகள். உங்களுக்கு அந்த மானிட்டர் இருக்கு தானே, மானிட்டர் கேபிள் மற்ற உங்கள் ஸ்கூலில் பாவிப்பாங்களா இருக்கும் அந்த டிஜிட்டல் டிவி, ஸ்மார்ட் டிவி, மற்றது உங்க ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாம் போடுவாங்க இதில் தான் HDMI-ல. சரியா? ஸ்மார்ட் டிவி. என்ன அப்படின்னா ஸ்மார்ட் போர்டு ஒன்று இருக்கு சார். ஸ்மார்ட் போர்டு இதில் போடுவாங்க. வெரி குட். ஸ்மார்ட் போர்டு எல்லாம் போடுவாங்க அந்த கேபிள். ஓகே அதாவது கம்ப்யூட்டர்லேருந்து இது கனெக்ட் பண்ணுறது, ஸ்மார்ட் போர்டை கனெக்ட் பண்ணலாம். ஓகே ஓகே சார். இல்லை ஸ்மார்ட் போர்டு கனெக்ட் பண்ண தேவையில்லை, சில நேரம் தேவைப்படும். HDMI கம்ப்யூட்டரில் உள்ள விஷயத்தை வந்து அதில் காட்டுறதுக்கு, உங்களோட லேப்பில் உள்ள விஷயத்தில் காட்டுறதுக்கு தேவைப்படும். ஓ சார். பெரிய ஸ்க்ரீனுக்கு. சரியா? அடுத்த RJ45 பிள்ளையர் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறது. அதான் வைஃபை இல்லாத டைம், வைஃபை கனெக்ஷன் இல்லாத டைம் பிள்ளைங்க நீங்கள் வந்து கேபிளை கனெக்ட் பண்ணிக்கலாம். சரியா அப்படின்னா? ஓகே சார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மற்றவங்க எல்லாம் விளையாச்சா? நம்ம பிரணேஷ், எஸ் சார். பிரணேஷ், அக்ஷயன், சாஜிதா, கேன் அண்டர்ஸ்டாண்ட்? விளங்குச்சு சார். எஸ் சார். கிளியரா விளங்குது. ஓகே ரைட், ஃபைன் ஃபைன். ரைட். இது பிள்ளைகள் இப்போ வந்து எல்லாமே ப்ளூடூத் தானே, எல்லாமே இப்போ இது பாவிக்கிறாங்கல்ல தானே. உங்களுக்கு சவுண்ட்ஸ் சிஸ்டம் எல்லாம் அது லேப்பில் தானே வரும், நல்ல குவாலிட்டி சவுண்ட்ஸ் தானே என்ன, ஃபோனில் சவுண்ட்ஸ் எல்லாம். அதனால பெருசாக ஸ்பீக்கர் உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கலாம், ப்ளூ கலர் வந்து லைன் இன், க்ரீன் கலர் வந்து லைன் அவுட், பர்பிள் கலர் இஸ் என்ன மைக்ரோஃபோன். சரியா? அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எஸ் அந்த கலரை கொஞ்சம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ம் அந்த மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஒலி சாதன துறைன்னு போட்டு நுணுக்கு பண்ணினா மைக்ரோஃபோன். ஹெட் நான் இப்போ ஹெட்டுக்கு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஹெட்ஃபோன். நான் அப்படி தான் கனெக்ட் பண்ணேன். ஐ ஹாவ் 2 கலர்ஸ். இந்த ம் சார். சரியா? அதை எழுதி கொள்ளுங்க. ஓகே சார் கொஞ்சம் மார்க் பண்ணி விடுங்களே. நான் மார்க் பண்ணிவிடுவா? இதை மட்டும் எடுங்க. ஒளித்துறையை போட்டு குட் குட், சரி குட், வெரி குட் போட்டுங்க.
எழுதியாச்சு. எழுதிட்டீங்களா? யூஎஸ்பின்னு உங்களுக்கு தேவைப்படாது பிள்ளைகள். விஜியை கண்டிப்பாக தேவைப்படும். விஜி எழுதிக்கொள்ளுங்க. விஜியை கண்டிப்பாக எழுதுங்க. ஒளியுறத்துறை அதை கண்டிப்பாக எழுதுங்க பிள்ளைகள். பாயிண்ட் சார். ஓ பாயிண்ட்ஸ் அப்படி பிள்ளை எழுதிக்கலாம். அக்ஷன் எழுதிக்கொள்ளுங்க. நோட் பண்ணியாச்சு சார். ரைட் பிள்ளைகள். அடுத்தது வந்து உங்களுக்கு இது சார் தேவைப்படாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. எழுதியாச்சு. ஓகே சார். ஓகே எழுதிட்டீங்களா? ஓ சார். ஓகே ஃபைன் ரைட். ஓகே பிள்ளைகள் ரைட். ரைட் இப்போ நம்ம வந்து கேபிளை பற்றி எல்லாம் நல்லா படிச்சுட்டோம். ஓகே ரைட். இந்த கேள்விக்கு விடையே நம்ம செஞ்சிட்டோமா பிள்ளைங்க? உன்னோட ஒர்க் புக் எல்லாம் வச்சிருக்கிறீங்க? நான் ஒர்க் செஞ்சிட்டேன். ஒர்க் செஞ்சுட்டேன். புக்லாம் வெரி ரைட் குட். சரி சரி சரி. ரைட் உங்களை அதில் நோட்டில் ரைட் முதல் 5 கேள்வி டிஸ்கஸ் பண்ணுவோம் பிள்ளைகள். ஏன்னா இன்னைக்கு ஒரு சின்ன கணிப்பீடு மாதிரி வைப்பேன் மார்க்ஸை. ஓகே சார். சரி முதல் 5 கேள்விக்கும் ஒன்றுக்கு 2 மார்க்ஸ் படி 10க்கு எத்தனை மார்க்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு 2 மினிட்ஸ் ஓகே. தான். 5 மினிட்ஸ் தாரேன். சரி செய்யுங்க பார்ப்போம். 5 மினிட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் டேட்டா போட்டு விட கணிப்பீடு மட்டும் வேண்டாம். விட மட்டும் எழுதுனீங்கன்னா சரி. ஓகே நான் உங்களுக்கு இந்த கேள்வி அனுப்பிவிடுவேன். ஒரு கணிப்பீடு மாதிரி. புது பாடம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தானே பிள்ளைகள்? கேள்வி எழுதி விட மட்டும் எழுதவா? இல்லை விடைய மட்டும் எழுதுங்க. ஒன்றுன்னு போட்டு விடைய மட்டும் எழுதுங்க. சரியா? 5 மினிட்ஸ் தானே. கேள்வியை நீங்கள் வாசித்து போட்டு விடன்னா இருமென்னா பதிமென்னா எண்மென்னா 16 விடை எழுதுங்க. சரியா? சரியா? 5 மினிட்ஸ் தானே ஓகே. பிள்ளைங்க? ம்.
Recording in progress. ஓகே சார். ஓகேயா ரைட். அண்ணா எத்தனை பேர் டைம் வேணும்? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். முடிஞ்சு சார். ரைட். திருத்திக் கொள்ளுங்க. கணினி உள்ளிடப்படும் எழுத்துக்கள் ஒளிகள் உருக்கள் ஆகிய தரவுகள் கணினி நினைவகத்தில் சேமிக்கப்படுவது இருமேன்கள். சரி போட்டுங்க. இருமேன். ஓகே யாஸ். கணினி தரவுகளை உள்ளிட பயன்படுத்துகிற சாதனம் அல்லாது. தெரிவிப்பி. சரி. உள்ளிடப்படும் தரவுகளை நிரந்தரமாக சேமிக்கும் பகுதி வன்தட்டு. வட்டு தான் எழுத்து பிள்ளையா? சாய்பெற சுட்டியாக பொருத்தமான துறை PS2. வெரி குட். PS2. என்ன அப்படின்னா PS23. பின்வரும் வன்சார் பொருள் தவறுகள் அல்லாதது. செயற்படுத்த முடியாமை. தெரிவிப்பு தொழிற்படாமை. பின்வரும் வன்பொருள் சார் தவறுகள் அல்லாது. செயற்படுத்த முடியாமை. இது ஏன்னா இதெல்லாம் இது வன்பொருள்னா சாவி பழகி வன்பொருள், தெரிவிப்பு வன்பொருள், சுட்டி வன்பொருள். ஓகே சாஜிதா, அண்டர்ஸ்டாண்ட்? இது மூணும் வன்பொருள் சாராதது, செயற்படுத்த முடியாது. ஓகே ரைட். ஓகே ஓகே சாஜிதா, அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்ட் சார். சரி, எத்தனை மார்க்ஸ் எடுத்தீங்க எல்லாம்? 5. 5. வெரி குட். இர்ஷாந்தன் குட். அக்ஷயா எத்தனை? எனக்கு ஒரு பிள்ளை சார். ஒரு பிள்ளை. எது பிள்ளை எடுத்தீங்க? இந்த கடைசி சார். கடைசியா? ஐயோ சரி. வன்பொருள்னா அது பிள்ளை எடுக்க, அது ஈஸியான கொஸ்டின். பிள்ளை எடுக்கக்கூடாது. ஏன்னா வன்பொருள்னா தொட்டு உணரக்கூடிய சாதனங்கள். சரியா? ஓகே. சரி, இன்னைக்கு போடுங்க. புது பாடம் ஒன்று போவோம்னா போடுங்க. ஓகே சார். புது பாடம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். பரவாயில்ல, இன்னைக்கு புது பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு போடுங்க. மின் விரித்தாள் போடுங்க. மின் விரித்தாள். என்ன சார் தலைப்பு? மின் விரித்தாள். நான் போடுங்க, தலைப்பு போடுறேன். வெயிட்டா. மின் விரித்தாள் போடுங்க. மின் விரித்தாளுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்றது? யாராவது சொல்லுங்க ஒரு ஆள். சார் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலோ? எஸ், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். எக்ஸல் பிள்ளைகள். ரைட், குட். எக்ஸல் குட். ரைட் பிள்ளைங்க, இந்த எக்ஸல்ல வந்து இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு விளங்குது இல்லை போலனா? சார். மீன் விரித்தாள்னு போட்டீங்களா? ஸ்க்ரீன் விளங்குது தானே பிள்ளைங்களுக்கு? ஸ்க்ரீன் விளங்குது தானே எல்லாருக்கும்? எக்ஸல்னு எழுதிருப்பீங்க. ஸ்பெல்லிங் வேணுமா பிள்ளைங்களுக்கு? ஸ்பெல்லிங்? நோ சார். நோ நீட். வெரி குட். எக்ஸல். எக்ஸல் இந்த பாடம் வந்து ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம்னு? எக்ஸல்னு ஒரு சாஃப்ட்வேர் பிள்ளைகள். எக்ஸல்னது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அதாவது எங்களுக்கு தேவையான விஷயத்த வந்து செய்யக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் எக்ஸல். அதாவது எங்களுக்கு நிறைய விஷயம் தேவைப்படும்னா, ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ண தேவைப்படும், ஒரு லெட்டர் டைப் பண்ண தேவைப்படும், ஒரு வீடியோ எடிட் பண்ண தேவைப்படும், சாங் ஒன்று மியூசிக் ஒன்று எடிட் பண்ண தேவைப்படும். அது மாதிரி எங்களுக்கு கணக்கு செய்கிறதுக்கும் நிறைய பல கணக்குகள், சரியா, நிறைய பெரிய பெரிய கணக்குகள் செய்ய ஈஸியாக செய்கிறதுக்கு இந்த எக்ஸல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிள்ளைகள். ஓகே, என்ன கணித செய்கைகள் சொல்லுங்க பாப்பா, என்னென்னு?
வகுத்தல் பெருக்கல் வகுத்தல் கூட்டல் பெருக்கல் கழித்தல் கூட்டல் கூட்டல் கழித்தல் கழித்தல் யா எஸ் வகுத்தல் பீட்டு கூட்டல் பெருக்கல் சதவீதம் ஆ ம் அடைப்பு அடிப்பு நீக்கம் ரைட் அதெல்லாம் நீ படிக்க போகணும் சரியா ரைட் சாஜிதா கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம் சாஜிதா Yes, விரித்தால் sir. என்பது கேன் யூ ரீட் இட் Okay, sir, I can. விரிதாள் என்பது யாது? விரிதாள் என்பது ஆதியில் கணக்காளர்கள் தாளை பயன்படுத்தி கண்காணிப்பதற்கு பயன்படுத்திய முறையியலுக்காக தற்போதுள்ள இலத்திரனியல் ஆவணமாகும். சார்புகளை சூத்திரங்களையும் பயன்படுத்தி கணிப்பு, தரவு வரிசையாக்கம், வரைவு அமைத்தல் போன்ற கணித பணிகளுக்கு கணக்கீடு பணிகளுக்கும் பயன்படுத்தத்தக்க நிறைகளையும் கொண்ட ஆவணம் விரிதாள் ஆகும். விரிதாள் மென்பொருள்களை பயன்படுத்தி கணினி மூலம் முன்விரிதாள்களை பயன்படுத்தலாம். விரிதாள் மென்பொருள்கள் ஒரு பிரயோக மென்பொருள் ஆகும். முன்விரிதாளில் ஆவணத்தை தயாரிப்பதற்கு பணிநூல் பயன்படுத்தப்படுகின்றது. அப்பணிநூலில் பணிதாள்களை கொண்டு ஆவணத்தை தயாரிக்கலாம். ஆவணத்தை அமைப்பதற்கு பல கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றின் தொழில்களை இனம் காண்போம். சரி இப்போ வந்து விரித்தாள் என்றால் என்னன்னு எழுதிக்குவோண்ணா ரைட் பிள்ளையா சரி ஓகே ஓகே ரைட் எழுதுங்க இந்த ஸ்க்ரீன் விளங்குதா உங்களுக்கு எஸ் சார். எழுதிக்கொள்ளுங்க அதை பார்த்து அழகா எழுதிக்கொள்ளுங்க இது எங்கன இருந்து கணக்கியல் சார்? வேல் இந்த ஃபுல் நான் மார்க் பண்ணித்தரேன் இது இங்கிலீஷில் எழுதி ஃபுல்லாக எழுதிக்கொள்ளுங்க க்ரீனில் போட்டது ஃபுல்லாக எழுதிக்கொள்ளுங்க ஓகே ஒரு 10 மினிட்ஸ் போதும் தானே முக்கியமான விஷயங்கள் ஊழியர் கொஞ்சம் எழுத்துப்பிழை இருக்கு ஊழியரை மத்தளி சாஜிதா மத்தளி
எழுதிட்டேன். எழுதிட்டீங்களா? நோ சார். எல்லாம் எழுதிட்டீங்களா? ரஷ்மிதா எழுதிட்டீங்களா? இல்ல சார். எழுதுங்க எழுதுங்க பிள்ளைங்க. எழுதிட்டு கொஞ்சம் நீங்க கொஞ்சம் எழுதுங்க இருங்க. எழுதியாச்சு. ம். நோட் பண்ணியாச்சு சார். ஓகே டன் சார். நோட் பண்ணிட்டீங்களா? ரைட் ஓகே டான்னா ரைட். இப்போ வந்து பிள்ளைகள் இப்போ இதில் பாருங்கள் நீங்கள் வாசிக்கிறது சார்புகளையும் சூத்திரங்களையும் பயன்படுத்தி கணிப்பு கால்குலேஷன் தரவு வரிசையாக்கம் வரைபுகள் அமைத்து போன்ற கணித பணிகளுக்கு கணக்கீட்டு பணிகளுக்கும் பயன்படுத்தத்தக்க நிரல்களும் நிறைகளையும் கொண்ட ஆவணம் விரித்தால் எனப்படும். ஓகே நான் ஒரு ஸ்க்ரீனில் எப்படி ஓப்பன் பண்ணி இதே எழுதிக்கணும். இதில் வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம் பிள்ளைங்க. கணிதம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி இதே எழுதிக்கொள்ளுங்க. இந்த சாஃப்ட்வேர்ஸை நம்ம யூஸ் ஓகே. பண்ணலாம். அதே எழுதிக்கொள்ளுங்க. யாருக்கு ஓகே இந்த சாஃப்ட்வேர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே சார். இப்போ பிள்ளைகள் அதாவது எக்ஸலில் நான் யூஸ் பண்ணி என்னென்ன செய்யறேன்னு கொஞ்சம் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. ஓகே. சும்மா பாருங்க, பார்த்துக்கிட்டு இருங்க. அடுத்த கிளாஸில் வந்து நம்ம கொஞ்சம் நோட்ஸை கொஞ்சம் எழுதிட்டு நம்ம மேட்ச் செய்வோம். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் சொல்லுங்க. கொஞ்சம் மேல எழுத்து பாடுமா சார்? நீங்கள் எழுதலையா நோட்ஸை? சார் 3வது மாதிரி எழுதினீரேன். சரி சரி கொஞ்சம் பிள்ளை எழுதிட்டோம். சரியா சரியா ஓகே குயிக் எழுதுங்க. ஓகே சார், ஃபினிஷ். ஃபினிஷ். ரைட் பிள்ளை. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு படிப்போம்.
ஓகே ரைட் பிள்ளைங்க. இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு விளங்குதா? இந்த லேப் விளங்குதா உங்களுக்கு? எஸ் சார் அதில் வந்து நிறைய வேரியஸ் கணித சம்பந்தமான சாஃப்ட்வேர் இருந்ததுக்கு நம்ம பாவிக்கிற சாஃப்ட்வேர் வந்து எக்ஸல். நம்ம எக்ஸல் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி செய்கிறதுன்னு. எக்ஸலை நான் ஓப்பன் பண்ணேன் பிள்ளைகள். எனக்கு 2013 தான் இருக்குது. 2019 வரலாம், 2023 வரலாம். சரியா? ரைட் பிள்ளைங்க, நான் ஓப்பன் பண்ணிட்டேன். எக்ஸலை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். சரியா? எக்ஸல் ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்கள். ரைட், இப்போ இதை சொல்கிறது ரோ, இது சொல்கிறது க்ரீன் எல்லோ கலரில் போட்டிருக்குது என்னன்னு சொல்லுங்க பிள்ளைங்க. ரோ சரி, ரோ. ஓகே, Okay, sir. ஓகே ரெட் கலரில் போட்டிருக்குது காலம். சரி, ரெட் கலர் போட்டிருக்குது கோலம் சரியா? சரி, நிறை மஞ்சள் சொல்லுது நிறை பிள்ளைகள். மஞ்சள் கலர் நிறைனும் ரோக்கு நிறை. ரோக்கு என்ன சொல்லுதா? நிறை. சரி, எழுதிக்கொள்ள வேணாம். ரோக்கு நிறை, காலம்ஸ்க்கு நிரல. இல்லையா? இல்லை, கணக்கு கூட்டுறதுக்கு லேசாக இருக்கலாம். Sir, row அதாவது என்ன சொன்னீங்க தமிழ்ல? ரோக்கு நிறை, ரோக்கு நிறைய, கொலம்க்கு நிரல, கொலம்க்கு நிரல். சரியா? கொலம்க்கு கொலம் CO LU கலம். கொலம் மற்ற ரோவா பெரிய பிள்ளைகள். இதில் வந்து இங்கே பாருங்க, பெரிய ஒரு கணக்கை வந்து 2 நிமிஷத்தில், இதை வந்து ஒரு நிமிஷத்தில் அக்கறை கூட்டிடலாம். பார்த்தீங்களா? ஒரு நிமிஷத்தில் பட்டுன்னு கூட்டிடலாம். பார்த்தீங்களா? ம் சார் பார்த்தீங்களா? ம் ஒரு நிமிஷம் கூட்டலாம். இந்த மாதிரி எப்படி நான் சொல்லி தர போகிறேன் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு. எப்படி கூட்டுறது, கழிக்க போகிறேன் இப்படி, பெருக்க போகிறேன் இப்படி. சரியா போல? ஓகே. ஓகே ஓகே அப்போ இன்னைக்கு அடுத்த செக்ஷனுக்கு நம்மளுக்கு டைம் ஆயிரும். நம்ம இன்னைக்கு முடிப்போமா பிள்ளைகள்? பரவாயில்லையா? ஓகே Okay, sir. அடுத்த கிளாஸில் சொல்லுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கதைங்க. சரி என்னமோ சொன்னீங்க இல்லை, அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ப்ராக்டிக்கலே. நோட்ஸ் எழுதி நான் அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லித்தரேன். கம்ப்யூட்டர் யார் யார் வீட்டில் இருக்குது? யார் யார் வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்குது அவங்களுக்கு பிரச்சனை வராது. கம்ப்யூட்டர் இல்லாத நோட் பண்ணி ஸ்கூலில் லேபில் அது கம்ப்யூட்டர் இல்லாத பிரச்சனை ஒன்றுமே இல்லை. நான் நோட்ஸ் தருவேன், அது மாதிரி எழுதிக்கொள்ளுங்க. ஓகே ஓகே சார் ஓகே. எனிவே எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் காட் பிளஸ் யூ பிள்ளைகள். ஓகே, எல்லாம் நீ படிச்சது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய், காட். ஓகே Yes, தம்பி. sir. ஓகே பிரணேஷ். ஓகே Sir, விளங்கி ஓகே ஓகே பிள்ளை. தேங்க்யூ ஓகே சார் மிதுஷ், பாய் பாய். ஓகே பாய் சார் ஓகே பாய். விதுஷனா விளங்கிச்சா படிச்சதெல்லாம் அன்னைக்கு? விதுஷனாவா? அக்ஷயன், பாய், குட் நைட். தேங்க்யூ சார் பாய் சார் குட் நைட் குட் நைட். தேங்க்யூ சார் பாய் சார் ஓகே. ஷாமா என்னோட குட் ஹாய் ஷாமா. மைக் வேலை செய்யுது இல்லையா அவனோட? சரி சரி.